எடப்பாடி பழனிசாமி ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு சேலத்துல. அது பிரஸ் மீட்ல எடப்பாடி பக்கத்துல உட்காந்துட்டு தான் பயங்கர ஹைலைட். யார் அவரு? செம்மலை. ஓஹோ. தினகரன் சொன்னார்ல, எகிரி குச்சி ஓடினவரு. அவர் எகிரி குதிச்செல்லாம் போலீங்க, வர என் பக்கத்துலாம் இருக்காருங்கன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக அவர் பக்கத்துல உட்கார வச்சுட்டு அந்த பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு எடப்பாடி. ஓகே. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுக தொடர்ந்து என் மேல பொய் பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்க பாருங்க, எதிர்கட்சியா இருந்தப்ப கருப்பு பலூன் விட்டாங்க. ஆனா ஆளும் கட்சியா மாறின உடனேயே கேலோ இந்தியாங்கிற அந்த விளையாட்டு போட்டியை மூடி வச்சு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் செஸ் ஒலிம்பியாட் மோடியை வச்சு ஆரம்பிச்சாங்க. இப்ப எல்லாமே அவங்கதான், மோடிக்கு சாதகமா செயல்படுறது அவங்கதான். இன்னொன்னு என்னன்னா, காங்கிரஸ் இப்ப நெல்லை மாவட்டத்துல ஒரு மாநாடு நடந்தது. அதுல பொதுச் செயலாளரை, காங்கிரஸுடைய பொதுச் செயலாளரே நாங்க 117 இடத்துல நிக்க போறோம்னு பேசுறாங்க. அதே மாதிரி காங்கிரஸுடைய முன்னாள் தலைவர் அழகிரி அவர் நம்ம நிறைய இடங்கள்ல போட்டிடணும், அதே மாதிரி ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கேறணும்னு பேசுறாங்க. இதை பத்தி எல்லாம் யாரும் விவாதமே பண்ண மாட்டேங்கிறாங்க. சரி, கடந்த 4 வருஷம் நான் ஆட்சியில இருந்து நீ பத்தி விவாதம் பண்ணீங்க, ஓகே. இப்ப என்ன பத்தியதான் விவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப அமித்ஷா கிட்ட நான் சொல்லிட்டு தான் பண்ணுவேன், எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டு தானே போனேன். 16ஆம் தேதி மீட் பண்ண போறேன்ட்டு அமித்ஷாவை நான் மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணனை மீட் பண்றப்ப அரசாங்க கார்ல தான் போனேன். அமித்ஷா மீட் பண்றதும் அரசாங்க கார்ல தான் நான் போனேன். 2 காரும் மாறலையா அவரு. திரும்ப வரும்போது ஏன் தனியார் கார்ல வந்தாரு? கார்ல தான் நான் போனேன். வர்றப்ப லைட்டா நான் முகத்தை தொடச்சேன். இதை வச்சு ஏதோ நான் இது பண்றேன், அவமானப்பட்டேங்கிற மாதிரி எல்லாரும் பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இனிமே நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னா கூட செய்தியாளர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் போகணும் போல இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா, ஊதி பெருசாக்கலாமான்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு மீடியா. இதெல்லாம் என்ன மாதிரி அரசியல்? நேத்து கூட பாருங்க, கரூர் முப்புரம் விழாவில போய் என்னை பத்தி பேசியிருக்காரு. அவருக்கு என்ன அருகதை இருக்கு? சொல்லப்போனா நான் பெரும்பாலும் நிரூபிச்சப்ப சட்டை கிழிச்சிட்டு வெளியே வந்தாரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாங்கெல்லாம் அப்படியே நாங்க பண்றோம், எங்களை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, அவர்கிட்ட சரக்கே இல்ல, அதனால ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு. அவர் பத்தி, அவரோட ஆட்சியை பத்தி, அதிமுகவை பத்தி குறைய சொல்ல முடியாத மு.க. ஸ்டாலினால. அப்புறம் ஒரு வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணி காமிச்சாரு. யாரோட வீடியோனா அப்படின்னா, செந்தில் பாலாஜியோட வீடியோ. ஓகே. என்ன சொல்றாரு அப்படின்னா, செந்தில் பாலாஜி அதிமுக இருந்தப்ப கரூர் போனப்ப முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை வாருன்னு வாரி இருந்தாரு அவரு. ஆமா. அவர் ஊழல் அமைச்சர் 15 மூத்த அமைச்சர்கள் ஜெயலலிதா காலத்துல மாத்தினப்ப கூட செந்தில் பாலாஜியை மாத்தவே கிடையாது, கரூரே அவருடைய தம்பி அசோக்குமார் கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு அவரே வாக்குமூலம் அந்த காலத்துல கொடுத்திருக்காரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆமா, இப்ப உணர்ந்து அவர் கட்சியிலே சேர்த்துக்கிட்டு கரூர்ல விழா நடத்துறாரு. அதான் சொல்றாரு இவரு. பாருங்க, அப்ப இவர் ஊழல்வாதியா இருந்தவர், இப்ப கட்சியில சேர்ந்தவனே புனிதரா மாறிட்டாரா? முக்கியமான இலாக்காவரை கொடுத்துருக்காங்க, மின்சாரத்துறை இலாக்காவரை கொடுத்துருக்காங்க. இப்படிதான் திமுக செயல்பட இருக்குன்னு சொல்லிட்டு திட்டி குதிச்சிருந்தாரு. ஆமா.